சார் அதே மாதிரி அதாவது சேமிப்பு பழக்கம், மக்களுடைய அந்த சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காகத்தான் இந்த வருமான வரியில வந்து வரி விலக்கெல்லாம் கொடுத்து ஒரு ஊக்குவிப்பை பழைய பழைய வருமான வரி சட்டங்கள்லாம் இருந்து வந்தது. ஆனால் இப்போ அந்த சேமிப்பை ஊக்குவிப்பதற்கான எந்த திட்டங்களும் இல்லை சார். இப்போ எல்ஐசியில் முதலீடு செய்யணும், ஒரு காப்பீடுல முதலீடு செய்யணும்னு எனக்கு தோணணும்னா வருமான வரி விலக்கு கிடைக்கும், இதில் பண்ணலாம், நம்ம பயன்படுத்தலான்ற எண்ணம் வரும். ஆனால் தற்போது அதற்கான வாய்ப்பை இந்த பட்ஜெட் இல்லாத புதுசாக ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். கடந்த பட்ஜெட்லையும் இல்லை, இந்த பட்ஜெட்லையும் இல்லைன்றது வந்து ஒரு பெரிய ஏமாற்றமா பார்க்கலையா நீங்க? ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். அதாவது போன பட்ஜெட்டு நான் உங்க தொலைக்காட்சியில் பேசினேன். அப்ப யாரோ நண்பர் ஒருவர் வெளியில இருந்து பேசும் பொழுது இதெல்லாம் இல்லையேன்னு சொன்னார். போன முறையும் அவங்க ஒன்றும் கொடுக்கல, இந்த முறையும் கொடுக்கல. அதெல்லாம் நிச்சயமாக ஒரு வருத்தத்திற்கு உரிய சமாச்சாரம் தான். அது கிட்டத்தட்ட இப்ப என்னன்னா, இதை நம்ம போன முறையுமே குறிப்பிட்டு இருந்தேன். அதாவது பி.வி. நரசிம்மராவ் பீரியட்ல இந்த பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைந்த சமயத்தில் வெளிநாட்டிலேருந்து, குறிப்பாக அமெரிக்காலேருந்து ஒரு பெரிய பொருளாதார நிபுணரை இந்தியாவுக்கு வர சொல்லி அவர்கிட்ட அட்வைஸ் நான் கேட்கும்பொழுது, சார் நீங்க நிறைய செலவு பண்ண சொன்னோம், மக்களை நிறைய செலவு பண்ண சொன்னீங்கன்னா அது வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும். ஏன்னா நிறைய செலவு பண்ணாங்கன்னா நிறைய டிமாண்ட் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா மேனுஃபேக்சரிங் அதிகமாகும், அதனால ஓவராலா பெரிய பெனிஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட, எங்க நாடு ரொம்ப கன்சர்வேட்டிவ் நாடு, இங்க இருக்கிறது நாங்க வந்து அதிகமாக சேவ் அண்ட் ஹெசிடேட் டு ஸ்பெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாடு. அதாவது ரொம்ப சேமிப்புல ரொம்ப செலவு குறைவு சேமிக்க மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாடு. நீங்க இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்க பொருளாதார நிபுணரை திருப்பி அனுப்பிட்டாரு. ஆனால் இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இப்ப கிட்டத்தட்ட அந்த அமெரிக்க எக்ஸ்பர்ட் சொன்ன மாதிரி செலவு பண்ணுங்க, நிறைய செலவு பண்ணுங்க, அப்ப பொருளாதாரம் ஓவராலா வளரும் அப்படிங்கிற மாதிரி போறது. அதனால இந்த இன்சென்டிவ்ஸ்லாம், இப்ப டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தயாராக இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் போயிட்டு இருக்குது. ஒரு சில வருடங்களாக இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது நான் வெளிப்படையாகவே சொல்லுகின்றேன். சார், ஆனா தனிநபர் வருமானத்துல பெரிய ஒரு ஏமாற்றம், தனிநபர் வருமான வரியில தனிநபருக்கு பெரிய ஏமாற்றம் இருந்தாலும் ஒரு ஆறுதல் தரக்கூடிய விடயமா நாங்க பார்க்கறது, ஏற்கனவே சத்தியம் தொலைக்காட்சி காலையில நாங்க சொல்லியிருந்தோம், எம்எஸ்எம்இ செக்டருக்கு, அதாவது சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளுக்கு ஒரு ஏதோ போனஸ் அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம். தற்போது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எம்எஸ்எம்இ செக்டரை ஊக்குவிக்க 10,000 கோடி ரூபாயில் வளர்ச்சி நிதியம் உருவாக்கப்படும், வளர்ச்சி நிதி உருவாக்கப்படும், கொடுக்கப்படும் என்ற வகையில் கூறியிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே வந்து, ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து சிறு எம்எஸ்எம்இ செக்டர்ல வந்து அவங்க தான் தலைநகரமா இருக்கு. தமிழ்நாடு தான் தலைநகரம் இந்தியாவுக்கு எம்எஸ்எம்இ செக்டர்ல. காலையில் ரகுநாதன் பேசும்போது, இந்திய உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியான ரகுநாதன் பேசும்பொழுது, தற்போது நவீன இந்தியாவின் முதுகெலும்பே எம்எஸ்எம்இ செக்டர் தான் சொன்னார். எனவே இந்த 10,000 கோடி நிதி என்பது நிச்சயமாக அவர்களுக்கு உதவியாக இருக்குமா, அல்லது இது ஏதோ ஒரு யானை பசிக்கு சோளப்பொரி என்பாங்க, அது போல சாதாரணமா இருக்கும் நினைக்கிறீங்களா? அதாவது எம்எஸ்எம்இ முக்கியத்தை மிஸ்டர் ரகுநாதன், மை குட் ஃப்ரெண்ட், அவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். அவர் பேசினது நான் கேட்கல. ஆனால் நான் சொல்லுகிறது என்னன்னா, இந்தியாவினுடைய 40% மேல எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது அதுதான், 40% மேல எக்ஸ்போர்ட்ஸை கொடுக்கறதுங்கிறது அதுதான், அதே போல 40% ஜிடிபியை கான்ட்ரிபியூட் பண்றதுங்கிறது எம்எஸ்எம்இ. அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்டார். அதுக்கு 10,000 கோடி போருமா அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு செக்டாருக்கு, இவ்வளவு முக்கியமான செக்டாருக்கு 10,000 கோடி போருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால அதாவது அதை வந்து அதனால அப்படி பெரிய பலன் வந்து விடுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எப்படி எந்த பேசிஸ்ல அவங்க பணத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் மிக முக்கியமானது. 10,000 கோடி இன்சென்ட், இதெல்லாம் சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும் சார். லெட் மீ பி வெரி ஃப்ராங்க், அனௌன்ஸ்மெண்ட்லாம் இந்த மாதிரி பட்ஜெட்ல வரும். அதெல்லாம் கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் த இயர் எப்படி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அதற்கு எப்படி செலவாச்சு, என்ன செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல வந்து ஒண்ணுமே பேப்பர்ல தான் இருக்கணும், நடக்காது. அதனால நிச்சயமா என்ன பண்ண போறாங்க